யுவா மனைவியின் புடவையை தன் வசதிக்கு ஏற்றபடி ஒதுக்கிவிட்டு அவளின் உடலை கையால் அளந்து அவளுள் நுழைந்தான். என்று பல்லை கடித்துக்கொண்டு கண்ணை இறுக்கமாக மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டாள் வந்தனா. எத்தனை முயன்றும் அவனை விலக்க முடியவில்லை. அவளுக்கு நன்றாக தெரியும், தான் வேண்டாம் என்று சொன்னால் கண்டிப்பாக யுவா கட்டாயப்படுத்த மாட்டான் என்று. ஆனாலும் அவளால் அதை சொல்ல முடியவில்லை. அவள் மனதில் அவனை கொலைகாரன் என்று முடிவு செய்து வைத்திருந்தாலும் அவனிடம் சாயும் மனதை கோபம் எனும் முகமூடி போட்டு மறைத்து வைத்திருந்தாள். நிறுத்தி நிதானமாக யோசித்திருந்தால் பிற்காலத்தில் வரும் விளைவுகளை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். அவள் மேல் காதலும் மோகமும் அளவுக்கு அதிகமாக பற்றி எறிய இடைவிடாமல் அவளுடன் கூடிக்கொண்டே இருந்தான் யுவா. சோர்ந்து போன வந்தனா, ப்ளீஸ் தீரன், போதும் என்று கண்ணை திறந்து அவனை பார்த்து கெஞ்சலாக சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரண்டி ப்ளீஸ் என்று கெஞ்சி கெஞ்சியே அவளுக்கும் சுகத்தை கொடுத்து தானும் சுகத்தை பெற்றுக்கொண்டு அவளை விட்டு பிரிந்து அமர்ந்தான். வந்தனாவுக்கு பயங்கரமாக உடல் வலித்தது. மெல்ல எழுந்து உடையை சரி செய்து கொண்டு அமர்ந்து அவனை முறைத்து பார்த்தாள். சாரிடி, நீ கிட்ட வந்ததும் என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்று யுவா பாவமாக சொல்லவும், பல்லை கடித்த வந்தனா, முதல்ல வீட்டுக்கு போங்க, என்னால் முடியல. நேற்றுலேருந்து அம்மா கிட்ட நான் சரியாக பேசவும் இல்லை, அவங்கள போய் நான் பார்க்கணும் என்றாள் கோபமாக. சரி சரி போகலாம் என்று அவளை தூக்கி வந்து டிரைவர் சீட்டின் பக்கத்து சீட்டில் அமர வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை ஸ்டார்ட் செய்தான். வந்தனாவிற்கு களைப்பாக இருக்கவும் அவன் தோள் மீது சாய்ந்து கொள்ள புன்னகைத்த யுவா அவள் தோள் மீது சாய்ந்து கொள்ள வசதியாக கையை வைத்து மற்றொரு கையால் டிரைவ் செய்தான். வந்தனா அதில் உடனே நிம்மதியாக தலை சாய்ந்து உறங்குவதற்கு சென்றிருக்க, ஹைவே ரோட்டில் வந்தவன் காரின் பின்னால் அவன் ஆட்கள் பின்தொடர ஒரு சிக்னலில் காரை நிறுத்தினான். அதில் வந்தனாவிற்கு தூக்கம் கலைய பச்சை வண்ண சிக்னல் போட்டதும் யுவா காரை இயக்கி ஒரு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை பார்த்து, ரது, டயர்டாக இருக்குதா? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? வலிக்குதா என்று பாவமாக கேட்டான். அவனை முறித்து பார்த்த வந்தனா, எல்லாம் பண்ணிவிட்டு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்காதீங்க தீரன். நீங்கள் முந்தா நேற்று படுத்தி எடுத்ததே என்னால் தாங்க முடியல, இதில் இன்னைக்கு உட்கார வச்சு என்று சொல்லும் போதே முகம் சிவந்தது அவளுக்கு. அதை கண்டு கொண்டு அழகாய் புன்னகைத்த யுவா அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு பின் அவள் உதட்டையும் சிறை செய்தான். கண்கள் விரிய அவனை பார்த்த வந்தனா அவனை தள்ளிவிடவில்லை. மாறாக கண்ணை மூடி அவன் முத்தத்தை அனுபவித்தாள். வந்தனாவை ஒரு உருவம் கோபமாக பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனிக்காமல் கணவனின் முத்தத்தில் லயித்திருக்க மூச்சு முட்டவும் அவளிடமிருந்து பிரிந்த யுவா அவள் உடலில் அத்துமீறினான். அவன் கையை தடுத்த வந்தனா, அடி விழுந்தீரன், ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் என்று சோர்ந்து போய் கூறியவள் எதேச்சையாக வெளியில் பார்த்து அதிர்ந்து, மாமா என்று சத்தமில்லாமல் அவள் உதடு அசைந்தது. ஆம், வெளியில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நின்றிருந்தது வியானே. சிக்னலில் வந்தனா ஒருவனுடன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து நன்றாக உற்று பார்த்தவனுக்கு அவன் யுவதீரன் என்று தெரிய, அவனுடன் இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று புரியாமல் ஃபாலோ செய்து வந்தவன் அனைத்தையும் பார்த்து விட்டான். அவனுக்கு கோபம் எல்லையை கடக்க அவள் பார்த்ததும் அவளை அழுத்தமான ஒரு பார்வை பார்த்துவிட்டு பட்டர ஹெல்மெட்டை மாட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பறந்தான். அவன் போகும் வேகமே சொல்லியது அவன் கோபத்தின் அளவை. அதில் வந்தனா பயந்து போயிருக்க, யுவா அவள் சோர்வாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு வேகமாக காரை ஓட்டினான். வந்தனாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. வியான் பார்த்த பார்வையின் அர்த்தம் அவளால் நன்றாக உணர முடிந்தது. உன்னை வளர்த்தி ஆளாக்கினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டெல்லடி என்று அவன் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை என்றாலும் அவன் ஊடுருவும் பார்வையில் அதை உணர்ந்தவளுக்கு மனம் ஊமையாய் கதறியது. ஐயோ, எல்லாத்தையும் சாதாரணமாக நினச்சிட்டேன். இன்றைக்கி மாமா பார்த்த பார்வையை என்னால் தாங்கிக்கவே முடியல. என் இஷ்டத்துக்கு இவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கேன். அப்பா சொன்னதையும் செய்யலை. இல்லை, இனிமே அப்பா கேஸ்க்கு ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கணும். முதல்ல வீட்டுக்கு போனதும் வியான் மாமா கிட்ட பேசணும் என்று மனதில் நினைத்து கொண்டு சீட்டில் சாய்ந்து தூங்கியே போனாள். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்த யுவா காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு மனைவியை தூக்கி கொண்டு தங்கள் அறைக்கு வந்து அவளை படுக்க வைத்துவிட்டு ஹாலில் வந்தவன் கமலாவிடம் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க கிளப்பிச் சென்றான். சாகித்யா, சாய்ரா, சக்தி, தீக்ஷண்யா நால்வரும் சோஃபாவில் அமர்ந்திருக்க, சோஃபாவுக்கு கீழே குத்து விளக்கு மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்தும் வைக்கப்பட்டிருக்க, வர்ஷா, நான் உனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நீயே போய் பண்ணு. மோகனா, அகிலா 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்றார் சரோ.
சரிங்க அத்தை என்று விட்டு வர்ஷா அவர்கள் அருகில் வந்து 4 மாலையையும் எடுத்து 4 கையிலும் கொடுத்து, மாலையை மாற்றிக்கோங்க என்று சொல்லவும் 4 மாலையை மாற்றிக்கொண்டனர். தீக்ஷண்யா மலர்ந்த புன்னகையுடன் கணவனை காதலாக பார்த்தாள். அவள் பார்வையில் சக்தியின் உடல் சிலிர்க்க அவள் காதருகில் நெருங்கி, அமைதியாக இருந்து கொடி, நீ அசால்ட்டை பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் நைட்டு இருக்குது என்று சக்தி அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லவும் அவனை பாவமாக பார்த்தாள் தீக்ஷண்யா. சாகித்யாவும் மனமுழுக்க சந்தோஷத்துடன் தான் மனைவி அருகில் அமர்ந்திருந்தான். ஏனோ குடும்பத்தினர் இல்லாமல் சாய்ரா கழுத்தில் தாலி கட்டும்போது அவனுக்கு அத்தனை ஓர்ப்பாக இருந்தாலும் காதலை விட்டு கொடுக்க மனமில்லாமல் தாலி கட்டினான். ஆனால் இன்று அனைவரும் இருக்கவும் மனம் மிகவும் சந்தோஷப்பட்டது. மோகனா, அகிலா இருவரும் குத்து விளக்கை பற்ற வைக்கவும், சக்தி தாலி கொடியை கொடு என்று அவனை பார்த்தார் வர்ஷா. சக்தி கையில் இருந்த நகைப்பெட்டியை அவரிடம் கொடுக்க அதை வாங்கிய வர்ஷா அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த தாலிக்கொடியை எடுத்து பார்த்து புன்னகைத்தார். அனைவரும் தாலிக்கொடியை பார்த்து ரசிக்க தீக்ஷண்யா கணவனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளுக்கு சந்தோஷத்தில் கண்கள் கலங்கியது. 6 வருடத்திற்கு முன்பு நகைக்கடையில் பார்த்த அதே தாலியை குடும்ப பாரம்பரியத்திற்கு ஏற்றவாறு டிசைன் செய்திருந்தான். நடுவில் தாலியும் அதை சுற்றி குண்டுமணி, காசு என்று தலா 3 காசுகள் இருக்க, காசுகளுக்கு நடுவில் வட்ட வடிவாக லாக்கெட், அதில் ஒரு புறம் சக்தி போட்டோவும் மறுபுறம் தீக்ஷண்யா போட்டோவும் இருக்க, அதனுள் சக்தி என்று யாரும் கண்டுபிடிக்காத வகையில் பொறிக்கப்பட்டிருந்தது. சக்தி தாலிக்கொடை நல்லா இருக்குதுடா என்று நமி வர்ஷாவிடம், அண்ணி ஏன் தாலியே பார்த்துட்ருக்கீங்க, ஆரம்பிங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சடங்கையும் முடிச்சிடலாம் என்றார். என்று புன்னகித்த வர்ஷா அகிலா, மோகனா இருவரிடமும் 2 தாலிக்கொடியையும் கொடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து எடுத்து வரச் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தவர் தாம்பூல தட்டையும் எடுத்து அதில் உதிரிப்பூவை பரப்பி வைத்தார். விஸ்வாவிடம் கேமராவை கொடுத்த தினேஷ், விஸ்வா உனக்கு தான் நல்லா ஃபோட்டோ எடுக்க தெரியும்ல, அதனால் 2 ஜோடியும் அழகாக ஃபோட்டோ எடுடா. கல்யாணத்தில் நடந்த குழப்பத்தில் யாருமே சந்தோஷமாக இல்லை, அதனால் இப்போ 2 ஜோடியும் ஃபோட்டோ எடுத்துடு என்றார். சரிங்க மாமா, ஆனால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கலாம்ல, அவங்க வந்தால் லைட் செட்டிங்லாம் பண்ணி என்னை விட அழகாக எடுப்பாங்க என்றான் விஸ்வா. சக்தி தான் வெளியாளுங்க யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, இவன் பேச்ச மீறினா சிங்கம் மாதிரி சீருவான், அதான் நான் எதுவும் கண்டுக்கலை, இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் அம்மா பூஜைக்கு அழிச்சிருப்பாங்க என்றார் தினேஷ். அவன் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் மாமா. எனக்கே முதல்ல கோவம் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யோசித்து பார்த்தா அவன் நடந்துக்கிற முறை சரிதான்னு தோணுச்சு. விடுங்க, கட்சியில் இருந்தால் எங்கேருந்து என்ன ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது என்று விட்டு கேமராவை ஆன் செய்தான் விஸ்வாமித்திரன். தினேஷ் புன்னகையுடன் மாயவன் அகில் அருகில் வந்து நின்று கொள்ள, அதற்குள் மோகனா, அகிலா இருவரும் தாலியை கொண்டு வந்து வர்ஷாவிடம் கொடுக்க, தீக்ஷண்யாவிற்காக சக்தி டிசைன் செய்த தாலியை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் சாய்ரா. அவளின் பார்வை சென்ற இடத்தை பார்த்துவிட்டு அவளை முறைத்து பார்த்த சாகித்யா, ஏன் தேவி நீ இவ்வளவு அல்பையா இருக்க, ச்சே உன்னை பார்த்தாவே இப்பெல்லாம் கடுப்பாகுது, சத்தியமாக சொல்கிறேன், இனியும் உன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லிவிட்டு அமைதியானான். சாய்ரா அவனை அடிபட்ட பார்வை பார்க்க அதை கவனித்தாலும் அவள் புறம் சாகி திரும்பவே இல்லை. சக்தி, சாகி இருவரின் கையிலும் தாலிக்கொடியை கொடுத்த வர்ஷா, உடனே போடாதீங்க, நான் சொல்லும்போது மாட்டி விடுங்க, இப்போ வெயிட் பண்ணுங்க என்று விட்டு மற்ற அனைவருக்கும் அக்ஷதையை கொடுத்தார். சாகி, சக்தி இருவரும் தலையை ஆட்ட அனைவருக்கும் அக்ஷதையை கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்ட வர்ஷா, சக்தி, சாகி 2 பேரும் அவங்கவுங்க மனைவிக்கு மாட்டி விடுங்க என்று சொல்லவும், சக்தி, சாகி இருவரும் மனைவிகளுக்கு தாலிக்கொடியை மாட்டிவிட சுற்றியிருந்த குடும்பத்தார் அனைவரும் சந்தோஷமாக அக்ஷதை தூவ அதை அழகாக கேமராவில் பதிவு செய்தான் விஸ்வாமித்திரன். மோகனா, அகிலா இருவரும் தீக்ஷண்யா, சாய்ரா அருகில் வந்து தாலிக்கொடியை சரி செய்துவிட்டு ஏற்கனவே அவர்கள் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி எடுத்து வைத்தனர். அதற்குள் வர்ஷா கேசரி எடுத்து வந்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தீக்ஷண்யா சாகித்யா கையில் கொடுத்து, அவங்க 2 பேரும் தானே விரதம் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஊட்டி விடுங்க என்றார். சாகித்யா மனைவியை முறைத்து கொண்டே கேசரியை ஊட்டிவிட தீக்ஷண்யா கணவனை காதலாக பார்த்து கொண்டே ஊட்டிவிட்டாள். சாய்ரா அவர்களை பார்த்து வயிறு எரிந்தாள். குடும்பத்தார் அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அம்மா, இது மாதிரி யாழி அக்காவுக்கும் சீக்கிரம் பண்ணலாம் என்று அகிலாவிடம் கூறினாள் சன்வி. கண்டிப்பாக சன்வி, சரவணன் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க 2 பேருக்கும் கூட ஒன்றா வச்சு பண்ணிடலாம்.
நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதா பிரச்சனையா என்று அகிலா கேட்க, யாழி அக்கா ஃபோன் பண்ணவே இல்லைம்மா. தினமும் எனக்கும் சம்மிக்கும் ஃபோன் பண்ணி பேசும். விக்ராந்த் கூட விளையாடும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அக்கா கண்டுக்க கூட இல்லை. பாத்தியா, கல்யாணமானதும் அக்கா எங்களை மறந்துருச்சு என்று பாவமாக கூறினாள் சன்வி. சன்வி, இதுக்கெல்லாம் சோகமாக இருக்கலாமா? யாழி முதல்ல தனியாளாக இருந்தா. இப்போ அவளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது தங்கம். அவளும் அந்த குடும்பத்தையும் புருஷனையும் பார்த்துக்கணும். அதுவும் அவள் இருக்கிறது கிராமம். அதனால நிறைய வேலை இருக்கும். அதான் உன்னை மறந்துருப்பா. ஸோ நீ கால் பண்ணி பேசு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது என்றார் அகிலா. ஆமாம்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. சரிம்மா, நான் ஈவினிங் போய் கால் பண்ணி பேசுகிறேன் என்றாள் சன்வி. என்று அகிலா புன்னகிக்க, அண்ணா அண்ணி, நாங்கள் கிளம்புறோம். சரவணா ரேவதி நிச்சயதார்த்தத்தில் வேலை அதிகமாக இருக்குது. அண்ணனால் மட்டும் எல்லாத்தையும் தனியாக பண்ண முடியாது. நாங்களும் போனால் தான் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் என்றார் நமி. தினேஷ் தலையை ஆட்ட, அம்மா வந்த உடனே போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு நீ எதுக்குமா வந்த? போம்மா, கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேங்கிற என்று முகத்தை திருப்பி கொண்டாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, சொன்ன புரிஞ்சுக்கொடி. நான் என்ன வீட்டில் போய் படுத்து தூங்குவா போகிறேன்? சரவண மாமா நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்குது. அதான் அண்ணன் அண்ணி பாட்டி தாத்தா யாருமே இன்றைக்கி வரல. இல்லைன்னா அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளை விட்டால் யாரும் இல்லை. நானும் அப்பாவும் இன்னொரு நாள் வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்றார் நமி. சதா, அப்பா, நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போய் காரில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் என்று சந்தோஷ் சொல்லவும் இருவரும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு செல்ல மகளின் அருகில் அமர்ந்த சந்தோஷ், தீக்ஷி, உனக்கும் சக்திக்கும் செய்ய வேண்டிய சடங்கை நாங்கள் இன்னும் முழுசாக செய்யலை. அதுக்கு ஒரு நாள் பார்த்து குறித்து தான் வச்சுருக்கோம். அப்போ வந்து 2 நாள் உன் கூட இருக்கோம். அதுவும் எல்லாரும் வரும். அம்மா சொன்னது உண்மைதான். ஆத்திரையன் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணதுனால சரவணன் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணலான்னு தாத்தா பாட்டி ஆசைப்பட்டாங்க. அதான் வேலை நிறையா இருக்குது. உன் அத்தை மாமாவுக்கு ஊரை சுற்றி நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட போகவே நேரம் சரியாக இருக்குது. அம்மாவும் நானும் போனால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் என்றார் தன்மையாக. சரிப்பா, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் வந்து தங்கணும், சரியா என்று தீக்ஷண்யா சொல்லவும் சிரித்த சந்தோஷ், சரி தீக்ஷி, அப்போது அப்பா போயிட்டு வரேன் என்றவர் சக்தியை பார்க்க அவனோ முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் பழசை மறக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷ் மனதிற்குள் சிரித்து கொண்டு, இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்படியே அப்பனோட செராக்ஸ். முதல்ல ஏன் தங்கச்சியும் அப்பங்கிட்ட மாட்டிட்டு முழிச்சா, இப்போ ஏன் பொண்ணு என்று மனதில் நினைத்து கொண்டே மோகனா, சரு, அகிலா, வர்ஷா, சாய்ரா, சாகித்யா, மாயவன் அகிலுடமும் சொல்லிவிட்டு சன்வியின் தலையை பாசமாக கலைத்துவிட்டு தினேஷை முறித்து விட்டே சென்றார். தினேஷும் அவரை முறித்து பார்த்தவர் விஸ்வாபுரம் திரும்பி, விஸ்வா, தோட்டத்தில் ஃபோட்டோ ஷூட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பேரை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடு என்றார். மாமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் குடும்பமாக நில்லுங்க, உங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கலாம் என்று விஸ்வா சொல்லவும், வேண்டாம் விஸ்வா, அவங்கள மட்டும் எடு. நம்ம குடும்பம்னா எல்லாரும் ஒட்டுக்காக இருந்தால் எடுத்தா நல்லா இருக்கும். யாரும் ஒருத்தர் விட்டு இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது என்றார் தினேஷ். அவன் சொல்கிறதும் சரிதான் விஸ்வா, நீ இவங்க 4 பேரை மட்டும் எடு. சரவணன் கல்யாணத்தில் எல்லாரும் குடும்பமாக எடுத்துக்கலாம் என்றார் சரு. சரிங்க பாட்டி என்று விஸ்வாமித்திரன் 4 தோட்டத்திற்கு கூட்டிச் சென்று அவனுக்கு தெரிந்த வகையில் ஃபோட்டோ எடுத்து 4 பாடாய்ப்படுத்தி எடுத்து சக்தியை வெறியாக்கி பின்னே அவர்களை விட்டவன் தினேஷிடம் கேமராவை கொடுத்து, மாமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். விகா அங்கேயே இருக்கட்டும், ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு மனைவி அருகில் வந்து, ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணு. இன்றைக்கி ஆஃபீஸில் வேலையும் இல்லை. அம்மா அப்பா பையனை பார்த்துப்பாங்க. நான் 6 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று விட்டு சென்றான். சன்வி போகும் அவனை பார்த்து புன்னகைக்க, அத்தை, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, மாத்திரை வேற போடணும் என்று மோகனா சரோவை அழைக்க, வரேன் மோகனா என்று சரோவுடன் அனைவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க தீக்ஷண்யாவுக்கு அப்போதே நினைவு வர வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். அவள் பதட்டமாக சாப்பிடுவதை சக்தி கவனித்தாலும் அமைதியாக அவளின் வேகத்தை ஈடு கொடுத்து சாப்பிட்டு முடித்தான். கையை கழுவிவிட்டு அறைக்கு வந்த தீக்ஷண்யா அவளின் ஹேண்ட்பேக்கில் இருந்த கவரை எடுத்து மாத்திரையை பிரித்து தண்ணீரை எடுக்கவும் அவள் கையை பிடித்து தடுத்த சக்தி, என்னாச்சு, எதுக்கு மாத்திரை போடுற என்று நிதானமாக கேட்டான். அவனை எதிர்பார்க்காத தீக்ஷண்யா அதிர்ந்து அவனை பார்க்க அவள் கண்ணில் தெரிந்த பயத்தில் அவளை அழுத்தமாக பார்த்த சக்தி, உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன பண்ணுது, ஹாஸ்பிட்டல் போகலாமா, எதுக்கு மாத்திரை போடுற என்று நிதானமாக அதே சமயம் அழுத்தி கேட்டான்.
என்று தீக்ஷண்யாவுக்கு வார்த்தையே வரவில்லை. சக்திக்கு ஏதோ தவறாகப்படவும் அவள் கையில் இருந்த கவரை பிடுங்கி அந்த மாத்திரையை பார்த்தவன் அவளை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்து என்னவென்று சர்ச் செய்து பார்த்து அதிர்ந்தவன் அவள் கையில் இருந்த மாத்திரையை தட்டிவிட்டு ஓங்கி அவள் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். அத்தியாயம் 164. அதான் என்று கத்தியபடி சுருண்டு கீழே விழுந்தாள் தீக்ஷண்யா. சக்தியால் எவ்வளவு முயன்றும் கோபத்தை குறைக்க முடியவில்லை. தலையை அழுந்த கோதியபடி கீழே கிடந்தவளை முறைத்து பார்த்து எழுந்திரடி என்று உருமினான். அத்தான் என்று தீக்ஷண்யா திக்கியபடி எழுந்து நிற்க, நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? ஏன் என்னை சித்திரவதை பண்ற? உன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா நீயே அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதையோ உன்னை பண்ணி தொலைக்கிறையேடி. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லு. அந்த மாத்திரை என்னன்னு தெரிஞ்சுதான் வாங்கினியா? என்ன நோக்கத்தோட அந்த மாத்திரையை வாங்கின என்று கோவத்தில் கர்ஜனையாக வந்தது அவனின் வார்த்தைகள். தீக்ஷண்யா அரண்டு போனாள். இதுவரை சக்தியை இந்த ஒரு கோணத்தில் அவள் பார்த்ததே இல்லை. கண்கள் சிவக்க, உடல் விரைத்து தேவராட்சசன் போல நெஞ்சை நிமிர்த்தி நின்றவனை பார்க்க பயம் கவ்வியது. ஏய், வாயை பொத்திட்டு நின்ன, இருக்கிற கோவத்தில் அடிச்சே கொன்னுடுவேன். ஒழுங்கா மரியாதையா வாயை திறந்து சொல்லு என்று உருமினான். அதான். கூப்பிடாத. அந்த வார்த்தையை கூப்பிடுற தகுதியை நீ இழந்துட்ட. சீ, உன்னை பார்க்கவே பிடிக்கலடி. அநியாயமா கர்ப்பத்தட மாத்திரை போடுறியே. நீ என்ன அவ்வளவு கல்லு நெஞ்சக்காரியா? அவ்வளவு தெளிவா பேசினியடி. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் ஓகே சொன்னியா? உன்னை தொட்ட என் உடம்பு எரியுதுடி. எவ்வளவு சீப்பா இறங்கியிருக்க, அதுவும் எனக்கு தெரியாம. சொல்லுடி, சொல்லு. வாயை பொத்திட்டு நிக்காம சொல்லு. இருக்கிற வெறியில எதையாவது எடுத்து அடிச்சிட போறேன். வாயை தொற என்று எகிரினான். அத்தான் என்று தீக்ஷண்யா மீண்டும் அழுவ, கோபத்தில் 2 கன்னமும் பழுக்கும் அளவிற்கு அடித்தவன், இதுக்கு மேல வாயை பொத்திட்டு நின்ன கழுத்து நெரிச்சிடுவேன். வாயை தரடி என்று கத்தினான். தெரிஞ்சுதான் அத்தான் வாங்கினேன், அடிக்காத அத்தான் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் தீக்ஷண்யா. சி என்று கத்திய சக்தி சுவற்றில் ஓங்கி குத்தியவன், எத்தனை ஆசையை மனசுல வச்சிருந்தேன் தெரியுமாடி? உனக்கு தெரியுமில்ல, இன்ன வரைக்கும் நான் அந்த ஆளை அப்பன்னு கூப்பிட்டதில்ல. அதுக்கு அந்த ஆள் தகுதியானவனும் கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து யாருமே என் கூட இருந்ததில்லடி. எனக்கு அண்ணன், தங்கச்சி, அக்கான்னு இருந்தாலும் அவங்கள எல்லாரையும் லண்டன் அனுப்பி வச்சான். அடுத்து என்னையும் என் மாம் கிட்டேருந்து பிரித்து உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சான். என் மாமை எவ்வளவு மிஸ் பண்ணினேன் உனக்கு தெரியுமா? என் மாம் என்னை கூட்டிகிட்டு போக வருவாங்கன்னு தினம் தினம் அழுவேண்டி. உங்கள் வீட்டில் இருக்கவே சித்திரவதையாக இருக்கும். என் மாம் வாசனை இல்லாமல் நான் தூங்கினதே இல்லை. ஆனால் 4 வயசில் தனியாளாக எல்லாத்தையும் அனுபவித்தேன். அப்போ எனக்கு துணையாக இருந்தவங்க தான் அத்தையம்மா. சத்தியமா அம்மா பாசம்னா என்னன்னு உன் அம்மா கிட்ட தாண்டி முழுசாக உணர்ந்தேன். வாய் வார்த்தையா யாரையும் நான் அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை, அத்தையம்மாவை தவிர. நான் உன் வீட்டுக்கு வரும்போது 4 வயசு தான். அப்போ முடிவு பண்ணேண்டி, இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வரப்போகிற வாரிசை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை நம்ம குடும்பம் தனியாக விட்ட மாதிரி ஒரு நாளும் என் வாரிசை அடுத்தவங்க வீட்டுக்கோ இல்லை அடுத்தவனுக்கு பயந்தோ வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்போ இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டம்டி. அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கருத்தடை மாத்திரை முழுங்குற. அவ்வளோ சீக்கிரம் குழந்தை உருவாயிடும்னு நினச்சியா? இல்லை இவன் குழந்தைய நாம எதுக்கு சுமக்கணும்னு நினச்சியா? இல்லை உன் சுதந்திரத்துக்கு குழந்தை தடையாக இருக்கும்னு நினச்சியா? இல்லை குழந்தையே பெற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சியா? சொல்லுடி, சொல்லு என்று கட்டிலை எட்டி உதைத்தான். அப்படிலாம் இல்லை அத்தான், கொஞ்ச நாளைக்கு வேண்டாம்னு தான் என்று அழுது கொண்டே கூறினாள் தீக்ஷண்யா. அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானேடி? நான் தொடும்போதும் முத்தம் கொடுக்கும்போதும் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? உன்னை கட்டாயப்படுத்தினேனா? சொல்லுடி, சொல்லு. கட்டாயப்படுத்தி எடுத்துட்டேனா? இதுக்கு நீயே தானடி ஆரம்பிச்ச. நீ தானடி உடனே குழந்தை வராதத்தான்னு சொன்னேன். அப்புறம் என்ன மயிருக்கடி கர்ப்பத்தடை மாத்திரை வாங்கினேன்? சி, உடம்பெல்லாம் எரியுதுடி. உன்னை ஏன் தொட்டேன்னு கூசுது. ஒரு நைட் உன் கூட இருந்ததுக்கே இப்படியெல்லாம் பண்ணுற. இதுக்கு மேலே என்னால் யோசிக்க கூட முடியல. என்னை காதலாக பார்த்தியடி. என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கேவலம் அந்த மாத்திரையை வாங்கியிருப்பியா? அப்போ நீ உடம்பு சுகத்துக்காக தான் என்கிட்ட வந்த. உனக்கு தேவையானதை நான் கொடுத்ததும் மாத்திரை முழுங்க பார்த்துருக்க. கீழே மாம் பாட்டியை சொன்னதும் உனக்கு ஞாபகம் வந்திருக்குது. அறக்க பறக்க சாப்பிட்டு ஓடி வந்திருக்கிற. am I right என்று சிம்ம குரலில் சக்தி கேட்க, ஐயோ இல்லாத்தான் என்று தீக்ஷண்யா சொல்லும் போதே, அப்படித்தான். இனிமே என் முகத்திலேயே முழிச்சிடாத. ச்சே, உன்னை பார்க்கறதையே பாவமா நினைக்கிறேன் என்று விட்டு சக்தி வெளியில் வர மொத்த குடும்பமும் அங்குதான் நின்றிருந்தது.
கதவை திறந்து வைத்திருந்ததால் சக்தி கத்தியதில் என்னவோ ஏதோ என்று பயந்து வந்தவர்கள் அவன் சிறு வயதில் பட்ட கஷ்டத்தை சொல்லவும் அப்படியே நின்றுவிட்டனர். தினேஷ் கண்ணில் அவ்வளவு வலி, ஆனாலும் அவர் அழவில்லை. மோகனா அழுது கொண்டே நின்றார் என்றால் மற்றவர்களுக்கு தீக்ஷண்யா செய்தது கேட்டு மயக்கமே வருவது போல இருந்தது. சாய்ரா உட்பட ஒவ்வொருவரையும் பார்த்த சக்தி கடைசியாக தினேஷை அழுத்தமாக பார்த்துவிட்டு கண்ணில் வழிந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட துடைக்காமல் அங்கிருந்து விருட்டென சென்றுவிட, அத்தான் போகாதத்தான், போகாதத்தான், ப்ளீஸ் அத்தான், தெரியாம பண்ணிட்டேன் அத்தான் என்று தீக்ஷண்யா கத்தியது அவன் காதில் விழவில்லை. அவன் சென்று விட்டான். வெளியில் நின்றிருந்த அனைவருக்கும் தீக்ஷண்யா மேலே அவ்வளவு கோபம். அனைவரும் அமைதியாகவே நிற்க சாகித்யாவால் அதற்கும் மேல் பொறுமையாக நிற்க முடியவில்லை. வேகமாக உள்ளே வந்து, உன்னை போய் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் தீக்ஷி, ஆனா நீ என்ன வேலை பார்த்திருக்க என்று அவளை அடிக்க கை ஓங்க அவன் கையை இறுக்கி பிடித்து தடுத்தது ஒரு கரம். அனைவரும் திரும்பி பார்க்க சக்திதான் நின்றிருந்தான். சாகித்யா கையை உதறிவிட்டவன், யாரா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி மேல கை பட்டுது, உரு தெரியாம அழிச்சிடுவேன் என்று விட்டு போனை எடுத்தவன் அங்கிருந்து செல்ல வேகமாக அவன் பின்னால் வந்து அணைத்து கொண்ட தீக்ஷண்யா, அத்தான் ப்ளீஸ் போகாதடா, நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ், தப்பு தான், உங்ககிட்ட கேட்டிருக்கணும், ஆனா கேட்க தோணல, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத என்று கதறியவள் மயங்கியே சரிந்தாள். குடும்பத்தார் அனைவரும் பார்வையாளராக மட்டுமே நிற்க அவளை தூக்கி வந்து கட்டிலில் படுக்க வைத்தான் சக்தி. அவனுக்கு இப்போதும் கோபம் தீரவில்லை. அவள் மயங்கி இருப்பதற்கு தானும் ஒரு காரணம் என்று நினைத்துதான் அவளை தூக்கி வந்தான். ஆம், அவன் இரவு நடத்திய கட்டில் போட்டியில் அதிகம் சோர்வடைந்தது அவள்தானே. தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் அடித்து தெளிக்க கண்ணை திறந்தாள் தீக்ஷண்யா. அவளால் பேச முடியவில்லை. உடலெல்லாம் வலிக்க அவன் அடித்ததில் கன்னம் இரண்டும் பன் போல் வீங்கி இருக்க அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தான் சக்தி. அதில் பயந்து அவன் கையை தீக்ஷண்யா விடவும், டிஸ்கஸ்டிங் என்று முனகிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சென்றதும் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். அனைவருக்குமே கோபம். கண்டிப்பாக கோபத்தில் பயங்கரமாக பேசிவிடுவோம் என்று பயந்தே சென்றுவிட சாய்ராவுக்கு மனம் தாங்கவில்லை. கோபமாக அவள் அருகில் வந்து அமர்ந்தவள், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா தீக்ஷண்யா? எல்லா பிளேஸ்லையும் அவ்வளோ பர்ஃபெக்டா நடந்துப்ப, இந்த விஷயத்துல லூசு மாதிரி பண்ணியிருக்க. சக்தி மாமா கோவப்பட்டது சரிதான். பாவம் அவரு. நான் கூட அவர் என்னமோன்னு நினைச்சேன். மனுஷன் எத்தனை வலிய மனசுல சுமந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பொண்டாட்டியா நீ தானே அவருக்கு துணையா நின்று இருக்கணும். ஆனா நீயே இப்படி தப்பு பண்றியே, இது சரியா? அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது நேத்து தான் வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணின? முதல்ல யார் உனக்கு இப்படி ஒரு மாத்திரை இருக்குதுன்னு சொன்னது என்று அழுத்தமாக கேட்டாள். அக்கா தப்புதான், மன்னிச்சிடுங்க என்று தீக்ஷண்யா அவளை கட்டி கொண்டு அழ அவளால் ஒதுக்கி கோவத்தை காட்ட முடியவில்லை. இதை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை என்றால் இந்நேரம் தீக்ஷண்யா அழுவதை பார்த்து ரசித்திருப்பாள். உண்மையில் இன்று அவளால் அப்படி செய்ய முடியவில்லை. சக்தி பேசும்போது அவன் கண்ணில் தெரிந்த வலியை அவள் கவனித்ததாலோ என்னவோ, அதனால் தீக்ஷண்யா அழும்போது கோபம் வந்ததை தவிர அதை பார்த்து சந்தோஷப்பட தோன்றவில்லை. அக்கா நிஜமா அவர் சொன்ன மாதிரிலாம் நினச்சி மாத்திரை வாங்கலை. இப்போதைக்கு குழந்தை உருவாச்சுதுன்னா எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு தான் அக்கா வாங்கினேன் என்று அழுது கொண்டே தீக்ஷண்யா சொல்லவும், உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு நீ மட்டும் யோசிக்க கூடாது தீக்ஷி. உன் புருஷன்கிட்ட கலந்து பேசி யோசிச்சு முடிவெடுத்திருக்கணும். நீ என்னதான் காரணம் சொன்னாலும் நீ பண்ணினது தப்பு தாண்டி. சக்தி மாமாவுக்கு ஆல்ரெடி செம்மையா கோவம் வரும். இப்போ அதுக்கு தூபம் போடுற மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்று கவலையாக கூறினாள். தீக்ஷண்யா அழுதாள். அழுவாத முன்ன பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அழுது ஒன்றும் ஆக போறதில்ல. எல்லாரும் உன் மேல செம காண்டில் இருக்காங்க. இதை எப்படி சமாளிக்க போற? என்னாலேயே உன்னை மன்னிக்க முடியல தீக்ஷி. ஆனாலும் இப்ப நான் உன்னை சமாதானப்படுத்த முக்கிய காரணம் சக்தி மாமா கண்ணுல தெரிஞ்ச வலிதான். அதுவும் கடைசியில அவர் கண்ணுல வந்த ஒரு சொட்டு கண்ணீர் சொல்லிச்சு அவர் குழந்தைக்காக எப்படியெல்லாம் ஏங்கியிருப்பாருன்னு. நல்ல வேளை நீ மாத்திரை முழுங்கினதுக்கு அப்புறம் பார்க்கல, இல்லைன்னா உடஞ்சே போயிருப்பாரு என்றாள் சாய்ரா. அக்கா என்று தீக்ஷண்யா அனத்த, சரி சரி அழுவாத, முகமெல்லாம் வீங்கி போயிருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கு, நான் மதியம் வந்து எழுப்புறேன் என்று அவளை தலகாணியில் படுக்க வைத்தாள் சாய்ரா. அக்கா எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்க, நீயும் பேசாமல் இருக்காதக்கா என்று தீக்ஷண்யா அவளின் கையை பிடிக்க, சரி தீக்ஷி, நான் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், முன்ன நீ தூங்கு என்று விட்டு அவள் நெஞ்சை தட்டி கொடுத்தாள்.
தீக்ஷண்யாவுக்கு ஏற்கனவே உடல் சோர்வாக இருக்க அதில் சக்தி வேறு அடித்திருக்கவும் உடல் நோவு கண்டது போல இருக்க கண்ணை மூடவும் தூக்கம் ஆட்கொண்டது. தீக்ஷண்யா தூங்கியதும் கதவை சாத்திவிட்டு ஹாலுக்கு வந்தாள் சாய்ரா. அனைவரும் ஹால் சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து கூட அவளுக்கு கோபம்தான் வந்தது. நேராக மோகனாவிடம் வந்தவள், அத்தை, அவ தப்பு பண்ணிட்டாதான், அதுக்காக அவட்ட பேசாம இருக்காதீங்க. ஏதோ யோசிக்காம பண்ணிட்டா, அதுக்குன்னு இப்படி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டா சரியா போயிடுமா? இதில் நமக்கும் தீக்ஷணிக்கும் சம்மந்தம் இல்லை. நாம கோவப்படலாம், அதுக்காக நம்மளும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த பிரச்சனையை சக்தி மாமாவும் அவளும் பேசி தீர்த்துப்பாங்க. நீங்க எப்பவும் போல அவகிட்ட இருங்க என்றாள் சாய்ரா. மோகனா எதுவும் பேசவில்லை. அவருக்கு தீக்ஷண்யா செய்த முட்டாள்தனம் கோபத்தை கொடுத்தாலும் இப்போது மகன் சிறிய வயதில் தன்னை தேடிய நாட்களை நினைத்து நினைத்து மனதிற்குள்ளே புழுங்கி தவித்தார். தினேஷும் அதே நிலையில்தான் இருந்தார். அதனால் சன்வி அவர்களை தவிர மற்ற அனைவரும் சாய்ராவை அதிர்ச்சியாக பார்த்தனர். என்ன அப்படி பார்க்குறீங்க என்று சாய்ரா புரியாமல் மற்றவர்களை கவனித்து கேட்க, நீ எப்போலிருந்து தீக்ஷிகிட்ட பேச ஆரம்பிச்ச என்று சாகித்யா கேட்கவும் தான் அவளுக்கு நினைவு வந்தது. தானா அவளிடம் இவ்வளவு உரிமையாக அதுவும் பாசமாக பேசியது என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாய்ராவின் முகத்தை பார்த்தே அதை கண்டு கொண்ட சாகித்யா அதை பற்றி மீண்டும் கேட்காமல், அவட்ட பேசினியே, ஏதாவது சொன்னாளா என்று கேட்டான். இல்லை மாமா, அழுதுட்டே தான் இருந்தா. நான் தான் திட்டி தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். சக்தி மாமா கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சிட்டாரு. முகமெல்லாம் அப்படி வீங்கி இருக்குது, பாவம் என்று சாய்ரா வருத்தமாக சொல்லவும் அந்த நிலையிலும் சாய்ராவின் மாற்றத்தை நினைத்து சந்தோஷப்பட்டனர். அவ பண்ணது தப்பு தானே சாய்ரா? அவளுக்கு சக்தி எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தான். வேலைக்கு போகவே வேண்டாம்னு சொன்னது கூட கேட்காம அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கணும், சமூகத்துல அவளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தானே அவளை வேலைக்கு அனுப்பி வச்சான். இவ என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கிறா. இவளை போய் அவன் 20 வருஷமா காதலிச்சான்னு நினைக்கும் போதே எனக்கு கோபம்தான் வருது என்று சரோ சொல்லவும் விஷயம் தெரியாதவர்கள் அனைவரும் அதிர்ந்து அவரை பார்க்க அகிலாவுக்கோ இவருக்கு எப்படி தெரியும் என்று பார்த்தார். பாட்டி, என்ன சொல்றீங்க? அண்ணன் தீக்ஷியை லவ் பண்ணானா? அதுவும் 20 வருஷமா? தீக்ஷிக்கு இப்போ 20 வயசு தானே? அப்படின்னா என்று சன்வி இழுக்க, ஆமா சன்வி, அவ நமி வயத்துல இருந்த போதிலிருந்தே அவளை லவ் பண்றான் என்று தினேஷ் மகனின் காதல் விஷயம் அனைத்தும் கூறினார். அதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சி. மோகனா கதறி எழுதார். என் பையனோட மனசு தெரியாம என்னென்ன பண்ணியிருக்கேன், நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல மாமா. ஐயோ, நல்ல வேளை சாகி கூட கல்யாணம் நடக்கல, இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே தினம் தினம் செத்துருப்பேன் மாமா. ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? என் பையனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு மேல அந்த சத்தியம் எனக்கு பெருசு இல்லை என்று அழுதார். பாப்பா அழுவாத, அதான் எல்லாம் சரியாயிடுச்சே என்று தினேஷ் சொல்லவும், முடியல மாமா, என் பையன் பேசிட்டு போனது என் காதுல திரும்ப திரும்ப கேட்குது. நீங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் நான் அவனை போய் பார்த்துருக்கணும் மாமா. நான் தப்பு பண்ணிட்டேன். என் பையனை ரொம்ப ஏங்க வச்சிருக்கேன். அவன் அப்படி பேசினதே என்னால் தாங்கிக்க முடியல மாமா என்றவர் ஆ என்று நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார். அம்மா, அத்தை, மம்மி, மோகனா என்று அனைவரும் பதற, பாப்பா என்று கதறிய தினேஷ் மனைவியை தூக்கி கொண்டு வேகமாக முன்னால் செல்ல, சாகி, மாயவன் இருவரும் அவருக்கு முன்னால் சென்று காரை வாசலில் நிறுத்த, பின்னால் சீட்டில் தினேஷ் மனைவியுடன் ஏறிக்கொள்ள, மற்றவர்களும் பின்னால் அடுத்தடுத்த காரில் ஏறிக்கொள்ள, இது எதுவும் தெரியாமல் சக்தியின் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா.